இந்த படத்தை அ கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும், நம்பிக்கையும் இருந்தது. இது எப்படி சாத்தியமாகப் போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சரி நடிச்சு முடிச்சிருவோம். ஏன்னா, அப்போ கதை கேட்கும்போது மட்டும் தான் அ அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸ் அதோட வேலை அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது. அது வெறும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா தெரியாது. இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5% தெரியலாம். அப்புறம் வேற யாரையாவது கூட்டு வந்து, அவங்க பார்த்து, எடிட்டர் அசிஸ்டன்ட்ஸ் கேட்டு, இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான், ஓ! இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா? அது புரிஞ்சிருக்கா? அப்படின்னு யாரையாவது கேட்டு 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 தெரிஞ்சுப்பேன் ஒழிய, ஆனா அந்த கேட்கிற ஒவ்வொரு அ பாசியும் மொத்த மாலையா கற்பனை பண்ணவே முடியாது மனசுல. ஸோ ஆனா ஓரளவு நம்பிக்கையோட தான் நாங்க இருந்தோம். உங்களுக்கு ஷோ போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நெறைய பேருக்கு போட்டு காமிச்சேன். ஒரு நம்பிக்கையில உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு ஆவரேஜ் இல்ல அபோவ் ஆவரேஜ்ல இந்த படம் வந்து எங்க தயாரிப்பாளருக்கு வந்து போட்ட காச எடுத்து குடுத்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தோம். முந்தைய படங்கள்லாம் சரியா போகாதனால, அ இன்னொரு நண்பர் சொன்னாரு. இந்த மாரி என்னோட படம் ஒரு பேனர் ஏத்தும்போது வந்து, விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏத்துனா கூட்டமா வரப்போகுது அப்படின்னு ஒரு 2, 3 படத்துக்கு முன்னாடி சொன்னதா என்கிட்ட சொல்லும்போது, நானும் வந்து ஓ! ஒரு வேள என்னன்னு தெரியல. ஒரு கணக்குலாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் யோசிச்சு இந்த படத்த செய்யலாம் இல்ல. இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இத சொல்லவே இல்ல. இந்த மாரி நெறைய கேள்விகள் வந்து என்ன சுத்தி ஓடிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணல. ஏன்னா அந்த எண்ணத்துல பண்ணா அது உருப்படாது. அதனால அப்படிலாம் யோசிச்சு எதையுமே பண்ணல. கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை. என்னை சுத்தி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்புனாங்க. என்னை சுத்தி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலா மகாராஜா அமைஞ்சதுல நான் நித்திலனுக்கும் சுதன் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்க படம் பார்த்து முடிச்சு அன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல அ கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போனோம்னா, அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா நீங்க எல்லாருமே கேள்வி கேட்டாலும் சிரிச்ச முகத்தோட, சந்தோஷத்தோட என்ன கேட்டுட்டு இருந்தீங்க. அ அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போறாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு அ அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவா இருந்தது. அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினதெல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டேன். என் படம் பார்க்குறது எனக்கு கூச்சமா இருக்கும். அந்த ஒரு 14 நிமிஷம், 15 நிமிஷம் நினைக்கிறேன். அத உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அந்த நேரத்தில நானு. நீங்க படம் பார்த்து, நீங்க அத வரவேற்ற விதத்த பார்த்து. ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது. இனிமே தொடரப் போரும் உறவும் இனிமையானது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி. என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி. இந்த படத்தின் மீது வந்து ரசிச்சு, முன்னாடி நாங்க சொன்ன மாரி இந்த படத்த பத்தின அந்த பிளாட்ஸ மக்கள் கண்ணியத்தோட மத்தவங்களுக்கு சொல்லாம அத காப்பாத்தவும் நான் நம்பணும். முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும், மக்களும் வந்து இங்கேயும் சரி, நான் ஹைதராபாத்ல போயிட்டு ப்ரமோஷன் பண்ணும்போதும் சரி, அ ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம ப்ரமோஷனுக்கு போம்போதும் சரி, சில கேள்விகள கேட்டா கதை தெரிஞ்சு போயிடும்ன்னு அந்த கண்ணியத்தோடயே கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி. என் கூட பணிபுரிந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தேங்க்ஸ் சொன்னா எனக்கும் தூக்கம் வருது நல்லா சாப்பிட்டு நானு. அதனால மிக்க நன்றி. அன்புடன் விஜய் சேதுபதி. நன்றி.